Good evening, students. Today we'll see the current affairs analysis from 10th to 12th September 2021. First news on the BRICS. So BRICS oda meetings இப்போ நடந்துச்சு. So BRICS intradu Brazil, in Russia, India, China and South Africa. So 2001 la this term was coined by, that is BRIC. South Africa was not added. So BRIC அப்படின்ற word வந்து it's a greater power economy in the future அப்படின்றது ஜிம் நெயில் அப்படின்ற பர்சன் வந்து காயின் பண்ணியிருந்தாரு. 2006 it came into existence. Well, like அது உருவாகும் போது பிரிக் அப்படின்ற பேர்ல then BRIC South Africa was added later. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ grouping, that is 41% of the world population இதில் இருக்கு, and then having like economy, world contribution, GDP, like எல்லாமே டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரிஸோட குரூப் தான் இது. அண்ட் தென் ஸோ இதில் there is a bank was created in 2014. போர்ட்ஸ்லா டிக்ளரேஷன், இந்த பிரேசில்ல நடந்த மீட்டிங்கில் 2014 NDB அப்படின்ற நியூ டெவலப்மெண்ட் பேங்க் உருவாக்குறாங்க. அண்ட் தென் there is a CRA, contingent reserve arrangement. NDBன்றது it will provide loan for all countries. இதில் மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா கண்ட்ரிஸுக்குமே லோன் கொடுப்பாங்க. ஸோ அசிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா. தென் சிஆர்ன்றது கண்டிஞ்சன்ட் ரிசர்வ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றப்போ இட்ஸ் லைக் எ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். ஸோ இந்தியாவுக்கு இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த கிரைசிஸ் வரும்போது யூ கேன் கெட் அமௌண்ட், எந்த கரன்சியில் வேணுமோ அந்த கரன்சியில் கொடுப்பாங்க. இட் இஸ் சிஆர்ஐ எஸ்டிஆர் மாடலில். சரியா? ஸோ that's all about this BRICS. இப்போ நடந்த மீட்டிங் வந்து 2021 மீட்டிங். இதில் லைக் சேர்ட் பை அவர் பிரைம் மினிஸ்டர். இந்த பிரிக்ஸோட மீட்டிங் வந்து எவ்ரி இயர் நடக்கும். ஒவ்வொரு இயர் இது நடக்கும்போது the chair will go rotating. ஸோ ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ரொட்டேட் ஆகும். சரியா? ஸோ இந்தியாவுக்கு 2021 சேர் லைக் ஹி சேர்ட். ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் அதை சேர் பண்ணியிருக்காரு, சேர்மன்ஷிப். மெயினாக இதில் பேசின விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னா, யுஎன்எஸ்சியோட ரிஃபார்மை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பீப்புள் நோ யுஎன்எஸ்சி ஹேஸ் பெர்மனன்ட் 5 members. ஸோ அண்ட் தென் 10 members ஆர் டோட்டல் 15 members. 10 members இந்தியா இன்னைக்கு உள்ள இருக்கு. ஆனால் பாப்புலேஷன் அளவில் இந்தியாவும் லைக் இட்ஸ் அ பிக்கஸ்ட் கண்ட்ரி. ஸோ இந்தியா இதில் ஆட் பண்ணப்படணும், பெர்மனன்ட் கேட்டகரி கொடுக்கணும், வீட்டோ பவர் கொடுக்கப்படணும் அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் மல்டிலேட்ரல் சிஸ்டம், ரிஃபார்ம் ஆன் மல்டிலேட்ரல் சிஸ்டமுக்கு வேர்ல்டு லெவலில் கொண்டு போனோம் அப்படின்றது. அண்ட் தென் தே டாக்ட் அபவுட் டெரரிசம் அண்ட் தென் தாலிபான் இஷ்யூ. அப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு தே மேட் அன் ஆக்ட் லைக் 2021 இருந்து 2025 வரைக்கும் 24 தட் இஸ் ஆக்ஷன் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. தென் தேர் இஸ் அ கிரீன் டூரிசத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கிரீன் டூரிசம், ஸோ வித்தவுட் சஸ்டைனபிள் டூரிசம் அப்படின்றது, ஸோ அதை வலியுறுத்தி இருக்காங்க. தட்ஸ் ஆல். அப்புறம் என்டிபியில் இந்த 4 members தான், இவங்க தான் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. இப்போ யுஏஇ, அப்புறம் பங்களாதேஷ், தென் உருகுவே, இந்த 3 கண்ட்ரியும் வந்து லைக் என்டிபியில் சேர்க்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஆப்கானிஸ்தான் இஷ்யூ, அப்புறம் கொரியன் பெனின்சுலா இஷ்யூ, சிரியாவோட இஷ்யூ எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ எல்லாமே இந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். செகண்ட் வந்து, ஸோ இது இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்கணும், பிரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ டிஸ்கஷன் பண்ணக்கூடிய விஷயம் தெரிய வேணாம். ஸோ இட் ஹேப்பன் விர்ச்சுவலி, ஸோ நோ பிளேஸ். என்டிபியோட செக்ரட்டரியேட் ஷாங்காய். The next வந்து NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதோட லைக் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் 2021. ஸோ எவ்ரி இயர் தே யூஸ் டு ரிலீஸ். 2015 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ முன்னாடி MHRDன்னு இருந்துச்சு, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதில் லைக் NIRF, National Institute for like
யா ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அவங்க தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிலீஸ் எப்படின்னா 11 கேட்டகரிஸில் பிரிக்கிறாங்க. ஸோ காலேஜஸ், யூனிவர்சிட்டி, அப்புறம் மெடிக்கல் காலேஜ், ஃபார்மசி அப்படின்னு சொல்லிட்டு டென்டல் அப்படின்னு சொல்லிட்டு 11 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. பிரிச்சது பிறகு அது டேக்கன் ஃப்ரம் 5 அசஸ்மெண்ட். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ரிசர்ச், அந்த காலேஜஸ் எப்படி ரிசர்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ளஸ் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிசஸ். தென் தேர்ட் வந்து கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ். ஸோ அவுட்கம் அப்படின்னா லைக் கெட்டிங் ஜாப்ஸ், தட் இஸ் அவுட்புட்டை பொறுத்து. அண்ட் தென் அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அப்படின்னா எந்த அளவுக்கு வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அகாமடேட் பண்ணுறது, அந்த மாதிரி கேட்டகரி. பீர் பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து ப்ரொஃபஸர்ஸ் அலோவ் பண்ணுறது, கொலாபரேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த கேட்டகரி அடிப்படையில் தான் இந்த ரேங்கிங் கொடுக்கப்படுது. அதில் லைக் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ் அடிப்படையில் ஐஐடி ஆஃப் மெட்ராஸ் வாஸ் செலக்டட், ஃபர்ஸ்ட் டாப் பிளேஸில் வருது. தென் லைக் சயின்ஸ் ஐஏஐசி, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், தட் இஸ் இன் பெங்களூர், அது வந்து செகண்ட் கேட்டகரி. அண்ட் தென் சயின்ஸில் அவங்க தான் டாப்பில் வராங்க. அப்புறம் மெடிக்கலுக்கு வந்து எய்ம்ஸு, இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எவ்ரி இயர் தே யூஸ் டு ரிலீஸ். இந்த ரேங்கிங் எல்லாம் நம்ம படிக்கணும்னு கிடையாது. பட் என்ஐஆர்எஃப்னா என்னது, ஸோ எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுச்சு, யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, என்ன கேட்டகரி, இந்த இது இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் த ஃபுட் சிஸ்டம். ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷனோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சி, that is FAO. ஸோ அவங்களோட டெஃபினிஷன் ஆன் ஃபுட் சிஸ்டம் அப்படின்னா, ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட், ப்ரொடக்ஷன் பண்ணுறது, ப்ளஸ் அக்ரிகேஷன் அப்படின்னா சேர்க்கறது, தென் ப்ராசஸிங் விச் மீன்ஸ் பேக்கேஜிங் எக்ஸெட்ரா வரும். அப்புறம் அதை கன்சம்ஷன், அப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறது. ஸோ இதான் லைக் டிஸ்ட்ரிபியூட்டிங் வரும், ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூட்டிங், அப்புறம் கன்சம்ஷன், தென் டிஸ்போசிங். இதான் அவங்களோட டெஃபினிஷன் ஆன் ஃபுட் சிஸ்டம். ஸோ இதுக்காக அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை வேர்ல்டு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நியூட்ரியன்ட் ஃபுட் அதிகப்படுறது, தே ஆர் டேக்கிங் மெஷர்ஸ். இப்போ என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் த ஃபுட் சிஸ்டம் அப்படின்னா, ஸோ ப்ரொடக்ஷன் வில் பி பாசிபிலிட்டி, அக்ரிகேஷன், தென் ப்ராசஸிங், கன்சம்ஷன், டிஸ்போசபிள். ஸோ இதில் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ ப்ரொடக்ஷனில் யூ ஹவ் டு இன்ட்ரோடியூஸ் சேஞ்சஸ். தட் இஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் அதிகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது இட் இஸ் லைக் ஹார்மிங் த என்வாயன்மெண்ட். தென் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது, சாயிலோட எரோஷன். ஸோ இதை கிரீன் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அக்ரிகேஷன் ஆல்சோ சஸ்டைனபிள். ஸோ எவ்ரி திங் ஹாவ் டு கோ பை சஸ்டைனபிள். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரைஸ், வீட், அப்புறம் சுகர் கேன், இது 3 கிராப் தான் 75லேருந்து 80% ப்ரொடக்ஷன் லைக் இரிகேட்டட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. மற்ற கிராப்ஸ் எல்லாமே நெக்லெக்டட் கிராப்ஸாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பண்ணுறது இல்லை. அதிகமான விலைகள் இது கிடைக்கிறதுனால மோஸ்ட் விவசாயிகள் இதை தான் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் இல்லை, லைக் ஃபுட் டயட் ப்ராப்ளம் இருக்குது. லைக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டண்டிங், வேஸ்டிங் அதிகமாகுது, ஒபெசிட்டி அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தடுக்கிற we have to go by alternatives. அது கிராப் டைவர்சிஃபிகேஷன் வேணும், which means millets, pulses, varieties வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் அதோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். இதில் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் ஃபுட் சிஸ்டம்னா இந்த சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணுறது தான். டிரான்ஸ்ஃபார்மிங்னா மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறது இல்லை, சஸ்டைனபிள் கேட்டகரியில் மாற்றுறது. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் நியூஸ் வந்து கொரோனல் மாஸ் எஜெக்ஷன். ஸோ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க இந்தியன் சயின்டிஸ்ட் அண்ட் தென் வித் கொலாபரேஷன் வித் ஃபாரின் இன்டர்நேஷனல் பியர்ஸ் குரூப். ஸோ தே மெஷர்ட் தி லைக் கொரோனல் எஜெக்ஷன். கொரோனல் எஜெக்ஷன்னா பீப்புள் கேன் சி தட் சன்னோட இமேஜ் இருக்கு டிஸ்பிளே, தட் இமேஜ் ஆஃப் சன்னோட இமேஜ். ஸோ சன்னை பொறுத்தவரை யூ ஹாவ் த கோர் ஏரியா and then radiative zone, core area, அப்புறம் radiative zone இருக்கு, அப்புறம் convection zone, அப்புறம் you having this chromosphere. இமேஜஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், கிளியரா உங்களுக்கு தெரியும். ஸோ கோர் ஏரியான்றது தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஏரியா. தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் என்னது?
ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹீட்ல ஸோ இவர் ஹைட்ரஜன் ஹீலியமா சேஞ்ச் ஆகுறது. ஸோ இட் வில் burn. சரியா? தென் இது இந்த லேயரோட லைக் பக்கத்தில் இருக்கக்கூடியதான் ரேடியேட்டிவ் ஜோன், அதோட லைக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ ஹீட் வந்து அங்கே அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். தென் கன்வெக்ஷன் ஜோன் வந்து ஹீட் வந்து கடக்கக்கூடிய பகுதி. அண்ட் தென் குரோமோஸ்பியர் அண்ட் தென் கொரோனான்றது வெளி லேயர். சரியா? ஸோ அவுட்டர் அட்மாஸ்பியர் ஆஃப் த சன். ஸோ அதில் தான் உங்களுக்கு இந்த கொரோனல் எஜெக்ஷன்ஸ் வில் ஹேப்பன். ரொம்ப ஹீட்டு எஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து பூமியை தாக்கும். லைக் சன் இங்கே இருக்கு அப்படின்னா, so you having the planet here and then so lot of planets also here. So sun oda ejection, so coronal ejections appo it will reach up to here. So illana idu தாண்டியும் போகும் வச்சுக்கோங்களே. அப்போ இதோட இதுக்கெல்லாம் அட்மாஸ்பியர் எல்லாமே இருக்கிற மெயின் ரீசன் வந்து there is no like இந்த கொரோனல் எஜெக்ஷன்ஸ் இல்லைன்னா மாஸ் எஜெக்ஷன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதை அஃபெக்ட் பண்ணி இதோட அட்மாஸ்பியர்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்கு. ஆனால் எர்த்துக்கு என்ன அப்படின்னா யூ ஹேவிங் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், நார்த் சவுத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் தேர். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ யூ ஹேவிங் த கோரில் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் தேர். ஸோ இதனால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணா, இது ஜியோ மேக்னெட்டிசம்னு பேர், மேக்னெட்டோஸ்பியர், இதுக்கு பேர் மேக்னெட்டோஸ்பியர். இது என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து லைக் அட்மாஸ்பியரை டச் பண்ண கூடாது. ஸோ ரிப்பல், இட் வில் ரிப்பல். தட்ஸ் த ரீசன் யூ ஹேவிங் அரோரா போரலிஸ் and aurora australis. So இங்க கான்டாக்ட் ரியாக்ஷன்ஸ்ல வரும்போது you will see glowing lights, aurora borealis and australis அப்படின்னு பேரு. ஸோ இதான் எஜெக்ஷன். ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஸ்டடி பண்றாங்கன்னா, சப்போஸ் இந்த மேக்னெட்டோஸ்பியர் இல்லைன்னா இதோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இட் கேன் அஃபெக்ட் த அட்மாஸ்பியர். அதுக்காக அதை ஸ்டடி பண்றாங்க. அதுக்கு நம்ம வச்சிருக்கக்கூடிய மிஷன் வந்து ஆதித்யா மிஷன், ஆதித்யா L1 mission. So soon we will launch. 2022 target வச்சிருக்காங்க, Lagrange point between the sun and the earth. சரியா? So that's all. Then sixth news வந்து world's northern most islands, Greenland பக்கத்துல. People can see here. So this is Greenland ஓட northern area. So it is not visible, so people can see in this PDF ல நீங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி there is an island called as Wodak அப்படின்றது தான் நார்தர்ன் மோஸ்ட் ஐலண்டா இருந்துச்சு. Wodak இப்போ ஒரு ஐலண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஐலண்டோட பேரு Kokurtak. Avangarlak. So meaning it's in Greenland language. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா இட்ஸ் அ நார்தர்ன் மோஸ்ட் ஐலண்ட் அப்படின்னு பேரு. ஸோ வேர்ல்டுல ரொம்ப டாப்ல இருக்கக்கூடிய ஐலண்ட். தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு நிறைய போட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ரீசன் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆயில் ரிசர்வ் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்கு. ஸோ கிரீன்லேண்ட் ஏரியாவில். தென் செவன்த் நியூஸ் வந்து NSCN பத்தி. ஸோ NSCN Nikki Group, NSCN K Nikki Group, that is NSCN Kaplan Group, National Socialist Council of Nagaland or Nagaland. So now you can see in this map. So Nagaland அப்படின்றது 1947 டைம் பீரியட்ல இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அசாம். ஸோ மேக்சிமம் அசாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய ஸ்டேட்ஸ் இன்னைக்கு உருவாயிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ இப்போ நாகாலாண்ட் அப்படின்ற நாகா ஸ்பீக்கிங் பீப்புள் ஹியர் அண்ட் தென் ஹியர் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் தென் இங்கே இருக்காங்க. அண்ட் தென் மியான்மர்ல, ஸோ மியான்மர் ஆல்சோ வி ஹேவிங் நாகா ஸ்பீக்கிங் பீப்புள். இப்போ 1947 when it was a part of Assam, there is a movement called as movement led by Dr. Fiso. So he is a socialist man. So he is a part of Naga. So அவர் வந்து ஒரு மூவ்மெண்ட் லெட் பண்ற and he created a national socialist council of Nagaland. இல்லை நாகாலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாரு. அப்படின்னா எல்லா நாகா பீப்புளுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை உருவாக்குறது அவங்களோட டார்கெட்டா இருந்துச்சு. பட் 1950க்கு மேல we signed an like agreement, that is Hyderabad agreement. Within like we announced a 14-point agreement, but it was rejected by this FISO
and then they run a parallel government. 1958 so 1956 7 இது நடந்துச்சு ஹைதரி அக்ரிமெண்ட். 1958 இவங்க வந்து திருப்பியும் ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணாங்க. தனி நாடு அப்படின்ற எண்ணிலே லைக் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க 1958. ஸோ வி இன்ட்ரடியூஸ்ட் தெர் இஸ் அன் ஆஃப்ஸ்பா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது இங்கே தான். லைக் நாகாலாந்து ஏரியாவை பார்டரிங் பண்ணுறது யாரு? இந்தோ நாகா பார்டர் இல்லைன்னா இந்தோ மியான்மர் பார்டரில் who is guarding this area? Assam Rifle. ஸோ அவங்க தான் இதை கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்தோம், இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட். தென் அதுக்கு பிறகு த நாகாலாந்து டாக்டர் ஃபீஸாவோட இழப்புக்கு பிறகு இந்த என்எஸ்சிஎன் அப்படின்றது வந்து இட் வாஸ் ஹெடட் பை IM, that is Isak and Movia அப்படின்ற persons in India. And then Naga who are settled in Myanmar, Naga people, they created a NSCN group, that is Kaplang. Then KK, நிறைய faction, Kaplang அப்படின்ற ஒரு லீடர் தலைமையில் அது உருவாக்கப்பட்டுச்சு. And then it was separated into KK. Then now it is Nikki, K Nikki அப்படின்ற பேர்ல. ஸோ நிறைய குரூப்ஸ் உருவாயிருக்காங்க. ஸோ 2014 we signed a ceasefire agreement, that is NSCN IM கூட we signed a framework agreement. நாகாலாந்து ஒருங்கிணைந்த இந்தியா கூட இருக்கிறதுனால we will give benefit அப்படின்றது, autonomy கொடுப்போம் அப்படின்றதுனால they signed an agreement, peace agreement with Indian government. That is a framework. அதில் தான் RN ரவி இப்போ தமிழ்நாட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காருல கவர்னர் RN ரவி, அவர் தான் இந்த பீஸ் நெகோசியேஷன்ல இப்போ இந்த சைனிங் பண்றதுக்கான ரீசன் கூட. அந்த நிக்கி குரூப் கூட இப்போ என்ன, இந்த காப்லாங் குரூப் வந்து இட்ஸ் அ டெரரிஸ்ட் குரூப். இவங்களும் டெரரிஸ்ட் குரூப் தான், இட் வாஸ் நேம்ட் அஸ் அ டெரரிஸ்ட் குரூப். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்ம் லைக் சரண்டர் பண்ணிட்டாங்க. they signed a peace agreement with us. இப்போ NSCN காப்லாங் குரூப் எங்க இருக்குன்னா மியான்மர்ல. பட் தே ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃபேக்ஷன்ஸ், கே நிக்கி, இப்போ ஒவ்வொரு ஃபேக்ஷன்ஸும் வந்து நம்ம இந்தியாவில் பாம்பிங் பண்ணுவாங்க. அவங்க ஒருங்கிணைந்த நாகாலிம்னா நாகா கண்ட்ரி. ஸோ அது வேணுன்றதுனால there is a demand. இப்போ நிக்கி குரூப் கூட we signed an agreement, so peace agreement, so ceasefire agreement for 1 year. அப்படின்னா அப்போ பாம்பிங்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. That's why it was in news. So we have to wait and see what will happen in future. சரியா? Then 8th news வந்து Australian index, AUS index. So it's an like biennial naval exercise. மலபார் எக்ஸசைஸ் தெரியும், குவாட் குரூப் கூட பண்றது, ஆஸ்திரேலியா இஸ் த பார்ட். அதுக்கப்புறம் இந்த லைக் பைனியல் எக்ஸசைஸ் நடக்குது. இதுவும் பசிபிக் ஓஷன்ல சவுத் சைனா சீல இந்த லைக் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணப்படுது. அப்புறம் ஆஸ்திரேலியா கூட வேற என்னெல்லாம் லைக் எக்ஸசைசஸ் இருக்குன்னா ஆஸ்ட்ரா ஹிந்த், தட் இஸ் ஆர்மி, 2 கண்ட்ரியோட ஆர்மி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். த நெக்ஸ்ட் பிட்ச் பிளாக் அப்படின்றது ஸோ ஏர், 2 கண்ட்ரியோட ஏர் ஃபோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். போத் ஆர் இம்பார்ட்டன்ட். சரியா? தென் 9th நியூஸ் வந்து தாமிரபரணி ரிவர் சிவிலைசேஷன். இப்போ லைக் இங்கே எக்ஸ்கவேட் பண்ணப்பட்ட பொருட்கள் அதோட கார்பன் டேட்டிங்ஸ் பார்க்கும்போது 3200 இயர்ஸ் பழமை அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ we have to wait and see. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது. லைக் பிசிக்கு முன்னாடி உள்ள சிவிலைசேஷன் இட்ஸ் பேரலல் டுவோர்ட்ஸ் இண்டஸ் அப்படின்றாங்க. ஸோ we have to wait and see. தாமிரபரணி ரிவர் ஒரிஜினேஷன் வந்து பொதிகை மலை வெஸ்டர்ன் கட்ஸ் ஏரியாவில், மேப்லேயும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெஸ்டர்ன் கட்ஸ் இந்த ஏரியாவில் வரும். வெஸ்டர்ன் கட்ஸில் பொதிகை மலையில் ஒரிஜினேட் ஆகுது ரிவர் தாமிரபரணி. அதுக்கு மேலே வைகை ரிவர் இஸ் தேர். அண்ட் தென் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் அது போய் கடலில் சேருது. ஸோ அது இம்பார்ட்டன்ட், இந்த ரிவர் தெரிஞ்சுக்கணும். பொருணை ரிவர் அப்படின்றதும் இதுக்கு பேர் இருக்கு அந்த ஏரியாக்களில், திருநெல்வேலி ஏரியாக்களில். அம்பாசமுத்திரம் தாலுக் ஏரியாவில் வரும் இந்த இப்போ இவங்க பண்ண அந்த எக்ஸகவேஷன்ஸ். சரியா? கொருணை அப்படின்ற இடத்துல அது, சாரி கொர்க்கை அப்படின்ற பிளேஸில். ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த பிளேஸில் யூ கேன் see in the bottom எந்தெந்த பிளேஸ்ல எக்ஸகவேஷன் பண்றாங்க அப்படின்னு லாஸ்ட்ல போட்டிருக்கேன். லாஸ்ட் கீழடி கொஞ்சம் மேல வைப்போம்.
கீழடி, கொடுமணல், கீழடி, கொர்க்கை, சிவகாலை இந்த பிளேசஸ்ல தான் தமிழ்நாட்டில் எக்ஸகேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு வி வில் சி இந்த கார்பன் டேட்டிங்ஸ் எல்லாம் வச்சு இட்ஸ் அ பேரலல் ஆர் அதுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்றது தெரிய வரும். ஸோ தட்ஸ் ஆல். நீங்கள் இந்த பிளேசஸ் அப்புறம் இந்த ரிவர் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ யூபிஎஸ்சிலையும் கேட்கலாம், ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையும் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்டல் டிங்கரிங் லேப், ஏடிஎல் இனோவேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கானது அட்டல் டிங்கரிங் லேப். ஏடிஎல் அப்படின்னாலே அட்டல் டிங்கரிங் லேப் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட லைக் இனோவேஷன் அதிகப்படுத்துறதுக்கும் அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அட்டல் இனோவேஷன் லேபோட இன்குபேட்டர்ஸ் ஆல்சோ அவைல்டு. ஸோ அவங்க கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்களை ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இனோவேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் சேலஞ்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்விங் லைக் பை டிஜிட்டல் தே கேன் டூ இட். ஸோ அதுக்கான இனோவேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும்போது ஒரு என்லைட்மெண்ட் பீப்புளாக இல்லைனா இக்னைட்டட் பீப்புளாக வர்றதுக்கான மிஷன் தான் இது. யூ கேன் சி அட்டல் டிங்கரிங் லேப் வந்து ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை ப்ராப்ளம் சால்விங் அந்த பண்ணக்கூடிய விஷயங்களை அட்டல் இன்குபேஷன் சென்டர்ஸ் மூலமாக ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வித் ப்ரைவேட் செக்டார் ஹெல்ப் மூலமாக. அப்புறம் மெண்டர் இந்தியன் கேம்பெயின், அட்டல் கம்யூனிட்டி இனோவேட்டர்ஸ் சென்டர் எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைக் யங் மைண்ட்ஸை வந்து யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்காக அட்டல் ரிசர்ச் இனோவேஷன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரைசஸ் தட் இஸ் எம்எஸ்எம்இ கேட்டரில் சின்ன சின்ன கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கான இனோவேட்டிங் திங்ஸ், என்லைட்மெண்ட் திங்ஸ் தே கேன் பிரிங். ஸோ அதெல்லாம் லைக் ரிலேட்டட் டு ஸ்டூடெண்ட்ஸ் தான், லாஸ்ட் உள்ளது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ தட்ஸ் ஆல். So that's all about today's current affairs. Today's yeah 10th இருந்து 12th வரைக்கும் உள்ளது. So today's we will come up to like நாளைக்கு முடிப்போம், சரியா? So that's all. Thanks a lot for joining.